Hi, hello. This is writer Porkodi. Last time Mysore Pak video போட்டிருந்தேன். எவ்வளவு பேர் செஞ்சு பாத்தீங்கன்னு தெரியல. நல்லா வந்ததா செஞ்சவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு வந்து 1 part Szechuan fried rice வந்து நம்ம எப்படி தனியா சாதம் வடிச்சு காய்கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யாம ஒரே மாதிரி பிரியாணி மாதிரி எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. நமக்கு டைமும் சேவ் ஆகும். எப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். செஜ்வானோட சிக்னேச்சர் டேஸ்டே வந்து பர்ன்ட் ஸ்மெல் வரணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுட்டு அதுல எண்ணெய்லாம் எதுவுமே விடக்கூடாது. எண்ணெய் விடாம அதுல பர்ன்ட் ஸ்மெல் வர்றதுக்காக காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கார்லிக் வந்து பொடியா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். தோல் உரிச்சிட்டு பூண்டு பொடியா அரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பூண்டும் அந்த கார்லிக்கும் அந்த காஞ்ச மிளகாய் ஸ்மெல்லு தான் வந்து செஜ்வான் ரைஸோட ஃப்ளேவர். ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சிருக்கேன். அதுல வந்து காஞ்ச மிளகாய் போடுறேன். ஒண்ணுமே எண்ணெய்லாம் கிடையாது, வெறும் காஞ்ச மிளகாய். அந்த பர்ன் ஸ்மெல் வர்றதுக்காக. உங்களுக்கே தெரியும் அந்த பர்ன் ஸ்மெல் வந்துடும் கொஞ்ச நேரத்துல. வந்த உடனே வந்து நம்ம ஆயில் போர் பண்ணலாம். பர்ன் ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் போர் பண்றோம். ஆயில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ற வரைக்கும் ஆயில் போர் பண்ணிட்டு பூண்டு, இந்த பூண்டு வந்து பாதி இப்ப போடணும். பாதி வந்து நம்ம செஜ்வான் ரைஸ் செஞ்சுட்டு லாஸ்டா அது மேல போடுறதுக்காக பாதி வச்சுக்கணும். ஓகே, பாஸ்மதி ரைஸ் செஞ்சாதான் இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். நான் ரைஸ் வந்து 3 டம்ளர் அரிசி வந்து முதல்ல ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறது வந்து இந்த குக்கர் போடுறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த கார்லிக் பர்ன் இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒயிட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போடணும். இந்த ஒயிட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நம்ம கட் பண்ணி வச்சதை போட்டு அது போட்டு ஃப்ரை பண்ணணும். இது வந்து நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அந்தந்த காய் போடும்போது அதுக்கு ஏற்ற உப்பு போடணும். இது இந்த ஒயிட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம். நம்ம உப்புமாக்கெல்லாம் ஒரு ஃப்ரை பண்ணுவோம்ல ஆனியனை, அந்த அளவு தான் இதுவும் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அது குக்கரில் வச்சு மூடும் போது இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ வந்து பீன்ஸையும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். பீன்ஸுக்கு ஏற்ற கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ வந்து கேரட் அதே மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது ஒரு கப்பு. அதுக்கேற்ற சால்ட்டு கொஞ்சம் போடணும், கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி. கேரட் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து போடணும் லாஸ்டா. ஏன்னா அது வந்து உடனே வதங்கிடும். ஸோ லாஸ்டா அது போடணும். ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ளேவரும் ரொம்ப முக்கியம் இந்த செஜ்வான் ஃப்ரைட் ரைஸு. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் மெயின்லேண்ட் சைனாவில் சாப்பிட்டுட்டு ஷெஃப்பை கூப்பிட்டு நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே அரிசி பதமும் நல்லா இருந்தது, இந்த ஃப்ளேவர் எல்லாமே. எல்லாரும் செஜ்வான் என்ன திரும்ப பண்ணுறாங்க, ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அதில் கேசரி பவுடர் போட்டு எதாவது செஞ்சுவாங்க. இல்லைன்னா அதில் மிளகுத்தூள் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது.
ஒரிஜினலாக சாப்பிட்ணுன்னா மெலான் சைனா டிக்டாக் இங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றதால அதை சாப்பிட்டே வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு யோசித்து நானாக கண்டுபிடிச்சது தான் இந்த 1 pot செஜ்வான். இது வந்து பசங்களோட பர்த்டே இல்லை திடீர்னு யாரோ ரிலேஷன் வந்துட்டாங்க, அப்போல்லாம் வந்து இது நான் டக்குன்னு பண்ணிவிட்டு நாங்கள் செய்வோம். இதோட இன்னொன்று இன்க்ரீடியன்ட் என்னென்னா இங்கே பாருங்கள், செஜ்வான் சட்னி, இந்த சிங் சிக் இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தோ சைனீஸ் ரெசிபி தான், அவங்களதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம கார சட்னியை கொஞ்சம் ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்கும் இது. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் காஞ்ச மிளகாவை பொடி பண்ணி போட்டாலும் அதே ஃப்ளேவர் தான் வரும். இப்போ இந்த இது எல்லாமே வதங்கிட்ட அப்புறமா இந்த செஜ்வான் சட்னியை நான் போடுவேன். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். சில பேருக்கு இந்த காரம் பத்தாது, அப்போ வந்து புளிப்பு டேஸ்ட் இதில் வரும் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணும், தனி மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு அது தேவையான இந்த செஜ்வான் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட வந்து இந்த தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு போடுறேன் நான். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் இதை வதக்கும் போதே உங்களுக்கு அந்த செஜ்வான் ரைஸோட ஃப்ளேவர் வந்து. இதுக்கப்புறமா வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் அளவு. இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்ட அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். ஸோ இந்த டம்ளரில் தான் நான் அளந்து ஊற்றிருக்கேன், 3 டம்ளர். ஸோ இப்போ வந்து 4.5 டம்ளர் தண்ணி விட போகிறேன். காய்ச்சி 4.5 டம்ளர்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம டேஸ்ட் இதில் பார்க்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் இப்போ இதில் போடுறது தான், இதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் டேஸ்ட் பார்த்துக்கலாம், ஃபுல் டேஸ்ட். இப்போ இதில் வந்து நான் தேவையான அந்த சால்ஸு, தனி மிளகாத்தூள், உப்பு, இதுதான் டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பாயில் ஆகிற உடனே நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதில் போட்டுருவோம். இப்போ லைட்டாக கொதி வருது. வந்த உடனே குக்கரை வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வர மாதிரி இந்த சோக் பண்ண பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் போட்டுருவோம். போட்டுட்டு இது வந்து நம்ம கிளறணும். இப்போ இது போட்டு கிளறி விட்டுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்த உடனே வெயிட் பண்ணணும். போட்டுட்டு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். 10 மினிட்ஸ் வந்த உடனே நிறுத்திடணும். அது ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடேரியனாக இருந்தால் செஜ்வான் ரைஸ் முடிஞ்சிருச்சு. இதோட இதை வந்து இப்போ இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கார்லிக்கும் தனியாக இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக அந்த ரைஸில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக இல்லை நான்வெஜ் கொஞ்சம் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த எக் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்கை அதில் மேலே தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து ஆனியன் கட் பண்ணி அதையும் மேலே தூவி சாப்பிடுவாங்க.
நம்ம இப்போ செய்யும் போதே அப்படியே ஸ்க்ராம்பிள். ஆம்லேட்டாக போட்டும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவைப்படுதோ அவ்வளோ. நார்மலாக இது வெஜிடேரியன் டிஷ்ஷும் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் இது வந்து இந்த ஐசிங் அந்த கேக் மாதிரி இன்னும் நல்லா இருக்கும். ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஓபன் பண்ண போறோம். 10 minutes ஆயிடுச்சு. இதான் வந்து Szechuan fried rice. அந்த தண்ணி பதம் கரெக்டாக இருக்கணும். 1க்கு 1.5. நம்ம நிறுத்துறதும் உடனே நிறுத்திடணும். இப்போ இதில் வந்து கார்லிக் இதை எடுத்து ஒரு அழகாக ஒரு பவுலில் போட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து இது மட்டும் கார்னிஷ் பண்ணிட்டா போதும். ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் இந்த கார்லிக் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து நம்ம மேலே இப்படி தூவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அதே டாப்பிங்ஸ் தான் பண்ணிட்டு ஸ்கிராம்பிள்டு எக் நம்ம ஆட் பண்றோம். See, 1 part Szechuan ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியனுக்கும் ரெடி ஆயிடுச்சு, நான் வெஜிடேரியனுக்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரீஸி லெமனேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சைனீஸ் ஃபுட் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த Szechuan ரைஸ் பிடிக்கும். ஹோம்மேட் Szechuan 1 part Szechuan fried rice. Bye.